லாயர்ஸோடைய வேலை வந்து அடுத்தவங்களுடைய கேஸை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது. இப்போ சில நேரங்களில் லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபார்ம் மாரி கிரியேட் பண்ணி ஒரு 5-6 அட்வொகேட்ஸ் 100 அட்வொகேட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னென்னா, ஒரு சென்னை லாயரில் ஒரு லா ஃபார்மு அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவர் ஃபீஸ் கொடுக்கல. அப்போ இவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கடைசியில் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதில் லா ஃபார்ம் தோத்துருச்சு. லா ஃபார்ம் கேஸ் போடுறது யாரை எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம். ஆனால் கடைசியில் லா ஃபார்ம் தோக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிஸ்னஸ் ஃபார்ம் ஒரு லா பாயிண்ட் எடுக்கிறாங்க. என்ன லா பாயிண்ட்னா, அவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு நல்லா வேலை பார்க்கல, அந்த சர்வீஸ் டிஃபிஷியன்சி பற்றி போகல. நீங்கள் வந்து ஒரு லா ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்மே கிடையாது, நீங்கள் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்மு. அன்ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்ம் வந்து இன்வாய்ஸு கொடுத்துட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிவில் சூட்டு ஃபைல் பண்ண முடியாதுன்னு ஒரு லீகல் பொசிஷன் எடுக்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்டாவோ லா ஃபார்முக்கு வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்ம் கேனாட் சூ, யார் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சூ பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு கடைசியாக, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்ம் கேனாட் ஃபைல் அ சிவில் கிளைம் சூட்னு வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரேராக ஒரு லா ஃபார்ம் இன்னொரு பிஸ்னஸ் ஃபார்ம்கிட்ட கேஸை தோற்றது இல்லாமல் அது ஒரு இமேஜ் செட்பேக்கும் தான் லா ஃபார்முக்கேவும் அப்படிங்கிற விஷயமும் இந்த செய்தியில் இருக்குது. ஸோ மற்ற அன்ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்ம்ஸு அவங்க பில் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் அன்ரிஜிஸ்டர்டாக இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, சிவில் சூட்டில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எதர் உங்கள் ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் பேரில் தான் ரைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை அது வராது, இந்த ஃபீஸ் வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன் ஆஃப் த லாயர் பேரில் பண்ணிட்டு போகலாமே தவிர, நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் லா ஃபார்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்துடும். அது வந்து இந்தமாரி லென்த்தி ப்ராசஸ் போன அவசியம் இல்லை. இதில் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்தியாக அதாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒருத்தர் போகிறாருன்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பார்வையாக இருக்கிறது.